தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி புது புது மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த பிங் மாடலு இதுகிட்ட எப்படி வந்து நம்ம கேள்வியை கேட்டு பதிலை எப்படி வந்து நம்மளுக்கு சாதகமா அதுல வரவழைக்கிறது அப்படின்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஏன்னா இது வந்து ஒரு ராபர்ட், இது வந்து ஒரு மெஷின். இந்த மெஷின் கிட்ட சில சில வகையான கேள்விகளை கேட்டாதான் அந்த ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அத மாதிரி கேட்டா அது வந்து உங்களுக்கு அருமையா உங்களுக்கு விளக்கம் தரும். அதை கத்துக்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இது வேற என்னத்துக்கு கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க நான் ஒன்று காமிக்கிறேன். அதாவது வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இப்போ இந்த சான் பிரான்சிஸ்கோல வந்து இது வந்து ஒரு ஜாப். இது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க $175K to $335,000 ஆக்சுவலாக ஒரு ஒரு வருஷத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹை பேயிங் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 1990 சி பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சி வந்து கற்றுக்கணும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சி தான் எல்லாமே பேஸ் மாடல். அதை வச்சு நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை பேயிங் ஜாப்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கும் நிறைய வேலை வாய்ப்பு வரும் இந்த ஃபியூச்சரில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது ஒரு ஸ்கில்லாக உங்களுக்கு இருக்கும். அதனால் டெஃபினட்டாக கற்றுக்குங்க. அதனால் டெஃபினட்டாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல வந்து நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கொஷின்ஸ் கேட்கறது, நார்மலாக கொஷின் கேட்காம அதுக்கு புரிகிற மாதிரி அதுக்கிட்ட இருந்து நிறைய நீங்கள் எப்படி வந்து ஆன்சர்ஸ் வாங்கணும், உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஏன்னா வந்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த எல்எல்எம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க சில டேட்டா செட்டில். அந்த டேட்டா செட்டில் ட்ரெயின் பண்ணும்போது அந்த சரி ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட்ஸ் அந்த ஸ்பெஷல் ப்ராம்ப்ட்ஸில் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் தேவையான பதிலை கரெக்டாக கொடுக்கும். அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பெங்களூருக்கு போகிறீங்க. இப்போது அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க ஜென்ரலாக? இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த பெஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட் டு ஈட் இன் பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். இது கேட்கலாம், என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க எனக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருச்சு. இது வந்து எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக எந்த ரெஸ்டாரண்ட்டில் பெஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது பெங்களூரில் அப்படின்றத நான் கேட்கணும். இதுக்கு வந்து எனக்கு ஜென்ரிக்காக ஆன்சர் கொடுச்சு. மசாலா தோசை, இட்லி, வடா, பிசிபெலே பாத்து, இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த ஃபியூ ஃபுட் ஐட்டம்ஸ், மெனி வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ். வெதர் யூ ஆர் இன் வெஜிடேரியன் யூல் ஃபைண்ட் டெலிஷியஸ் ஃப்ளேவர் ஃபுட் அண்ட் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து இதே கொஸ்டினை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன். நீங்கள் பாருங்க. இப்போ பாருங்க நான் வந்து இதில் கேட்டிருக்கேன், வாட் ஆர் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் பெங்களூர் தட் சர்வ் வெஜிடேரியன் ஃபுட்? I'm planning a trip to Bangalore. I'm looking for some good places to eat that cater my dietary needs. இப்போ பாருங்க எனக்கு வந்து இப்போ கிளியராக சொல்லிடுச்சு பாருங்க. இதில் வந்து பெஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நான் க்ளீனாக கேட்டேன். பெங்களூர் இஸ் நோன் ஃபார் வைப்ரண்ட் ஃபுட் சீன், த டெலிஷியஸ் எம்டிஆர், அப்புறம் வந்து வித்யார்த்தி பவன், அப்புறம் வீணா ஸ்டோர்ஸ், ராஜதானி தாலி, எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளீனாக கொடுத்துட்டு இதை பாருங்கள் எது ஸ்ட்ரிக்ட்லி நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் வந்து எனக்கு சொல்லிடுச்சு, ஓகே ஒன்லி பிளேஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அ ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்டாரண்ட். இது சொல்லுது பாருங்க. தத்துவம் இஸ் அ ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் சர்வ்ஸ் மிக்ஸ் ஆஃப் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் cuisine. லுக்கிங் ஃபார் அ ட்ரெடிஷ்னல் ராஜ்தாலி ஆப்ஷன் ரெஜிஸ்டர். எல்லாம் க்ளீனாக உங்களுக்கு வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா அது மிக்ஸ்டு இருந்துச்சுன்னா கூட அது க்ளீனாக உங்களுக்கு சொல்லிடுது வெஸ்டர்ன் ஸ்டைலில். அது மாதிரி சொல்லி க்ளீனாக உங்களுக்கு சொல்லுது. அது மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து கிளியர் அண்ட் கன்சைஸாக அந்த ப்ராம்ப்ட்டுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு கொடுக்கணும். இதை பற்றி நம்ம மேலும் பார்ப்போம் இந்த வீடியோவில். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸு. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஐ வென்ட் டு மார்க்கெட் அண்ட் பாட் 10 apples. ஓகேங்களா? ஸோ ஐ கேவ் 2 apples டு மை நெய்பர் அண்ட் 2 டு மை ரிப்பேர்மேன். ஸோ என்கிட்ட 6 இருக்குது. அதுக்கப்புறம் ஐ வென்ட் அண்ட் பாட் 5 more apples. அப்போ எனக்கு 11 ஆச்சு. அதுக்கப்புறம் 8 1. ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் ஐ ரிமைன் வித் அப்படின்னு கேட்குறேன் நான். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. அது மாதிரி 6 apples முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 more apples-னால 11. அதுக்கப்புறம் எனக்கு 10 apples அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக பாருங்க. அதாவது வந்து முதல்ல வந்து கொஞ்சம் ஆம்பிகியஸாக இருக்குது மேலே. இப்போ திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நான் இந்த வேர்டு கொடுத்ததும் இந்த பாருங்க எவ்வளோ க்ளீனாக பிரேக் டவுன் பண்ணிச்சு பாருங்க. யூ பாட் 10 apples, யூ ஹாவ் 2 apples நெய்பர் அண்ட் தென் 8 apples ரிமைனிங், 6 apples ரிமைனிங். ஓகேங்களா? 2 ஆப்பிள் முதல்ல வந்து 2 ஆப்பிள் இதே வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு. அது 8 apples. அதுக்கப்புறம் வந்து
8 minus 2 6 apples. அதுக்கப்புறம் you bought 5 more apples. 6 plus 5 11 apples. அதுக்கப்புறம் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வருது. அது மாதிரி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ரீசனிங் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி லெட்ஸ் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அழகாக பிரேக் டவுன் பண்ணி ஆன்சர்ஸ் சூப்பராக கொடுக்கும். இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி இது பண்ணுறதுக்கு பேர் ஜீரோ ஷார்ட் சிஓடி அப்படின்னா செயின் ஆஃப் தாட். அந்த லெட்ஸ் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் அந்த செயின் ஆஃப் தாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அது க்ளீனாக கொடுக்கும். ஓகேங்களா, இது ஒரு ப்ராம்ப்டிங் டெக்னிக்கு. இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஓகே, ஐ வாண்ட் அட்டெண்ட் சேல்ஸ் பர்சன் இன்டர்வியூ, ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ். இதுதான் ஜென்ரலாக நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் இது கொடுத்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லலை. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இதெல்லாம் கேட்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போது அதுக்கிட்ட நீங்கள் கேட்கும் போது அதாவது வந்து ஒரு இன்டர்வியூவரே உங்களை இன்டர்வியூ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐ வாண்ட் டு ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்வியூவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ வில் பி த கேண்டிடேட் அண்ட் யூ வில் ஆஸ்க் மீ த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் சேல்ஸ் பர்சன் பொசிஷன். ஐ வாண்ட் யூ டு ஒன்லி ரிப்ளை ஆஸ் அன் இன்டர்வியூவர். டு நாட் ரைட் ஆல் த கான்வர்சேஷன் அட் ஒன்ஸ். I want you to do interview with me, ask me the questions and wait for my answers. Do not write explanation, ask me questions one by one like an interviewer and just wait for my questions. ஓகேவா? இப்போ பாருங்க என்ன சொல்லுது, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ வந்து எனக்கு சொல்லிடுச்சு இது க்ளீனாக. அதாவது வந்து ஹலோ, வெல்கம் டு த இன்டர்வியூ சேல் பொசிஷன், கேன் யூ ஸ்டார்ட் பை டெல்லிங் யுவர் நேம் அண்ட் லிட்டில் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட் அண்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், மை நேம் இஸ் Tamilan and I have about 4 years of selling medical products. Great, thank you for sharing that with me. Can you tell me about time when you had to meet challenging and how did you achieve it? இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கிளாரிட்டி வந்து என்ன டீட்டெயிலாக கேட்குதுங்க பாருங்க. முன்னாடி பார்த்ததுக்குன்னா இது வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு கொஷனும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அது இன்டர்வியூர் மாதிரி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஹேக்கு. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர் வேணும், இல்லை ஒரு பர்சனல் ட்ரெயினர் வேணும், நீங்கள் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு வெயிட்டை அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக என்ன கேட்பீங்க, ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட், சஜஸ்ட் மீ சம் டிப்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இது ஆன்சர்ஸு. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இது டிப்ஸ் எல்லாம் கொடுத்துடுச்சு. இது வந்து கேலரி டிஃபெக்ட் கொடுத்துருக்கு, ஈட் பேலன்ஸ்ட் ஃபுட்னு சொல்லியிருக்கு, பிளென்டி ஆஃப் வெஜிடபிள்ஸு, கிரெயின்ஸு, பிளென்டி ஆஃப் வாட்டரு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எய்ம் ஃபார் அட்லீஸ்ட் 150 minutes ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி ஆஃப் 75. என்னோட ஏஜ் என்னானே தெரியாது அதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ஏஜ் என்னான்னு தெரியாது, நீங்கள் வந்து ஆக்டிவ் பர்சனான்னு தெரியாது, உங்களுக்கு இஷ்யூ இருக்கும், கெட் அன் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுது, நீங்கள் எவ்வளோ நாள் தூங்கணும் எதுவுமே தெரியாது. அது வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினர்னா எப்படி கேட்பாரு? அதாவது ஒரு பர்சனல் ட்ரெயினர் கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு ஜிம் கிட்ட எங்கேயோ போகிறீங்க லூஸ் பண்ணணும் அப்படின்னு, அவர் எப்படி அப்ரோச் பண்ணுவாரோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணும். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆக்ட் ஆஸ்னு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. அந்த ப்ராம்ப்ட் இப்போ போட்டு நம்ம என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் ஆக்ட் ஆஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் ஆஸ் அ பர்சனல் ட்ரெயினர். ஐ வில் ப்ரொவைட் யூ வித் ஆல் த இன்ஃபர்மேஷன் நீடட் அபவுட் இண்டிவிஜுவல் லுக்கிங் ஃபிட்டர், ஸ்ட்ராங்கர், ஹெல்த்தியர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் யுவர் ரோல், இந்த இம்பார்ட்டன்ட், யுவர் ரோல் வந்து நீ வந்து என்ன பெஸ்ட் பிளான் ஃபார் த பர்சனல் டிபெண்டிங் ஆன் த கரண்ட் ஃபிட்னஸ் லெவல், கோல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். யூ ஷுட் யூஸ் யுவர் நாலேஜ் அண்ட் எக்ஸசைஸ், நியூட்ரியன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அட்வைஸ். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஒன்லி, அதையும் சொல்லிட்டேன், அதுதான் கொடுக்கணும் நீ. கிரியேட் அ பிளான் சூட்டபிள் ஃபார் தெம். ஸோ என்னோட ஏஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பர்சனல் ட்ரெயின் மாதிரி ஆக்ட் பண்ணணும், அதுதான் உன்னோட ரோலு. ரெக்வஸ்ட் வந்து டிசைன் அ ப்ரோக்ராம், எனக்கு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, எனக்கு வந்து க்ளீனாக எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டுச்சு அது. வாட் இஸ் த கரண்ட் ஃபிட்னஸ் லெவல், எக்ஸசைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், ஹைட், ஜெண்டர், current diet, like there are any dietary restrictions, how much time can they realistically devote to each per week. இதனாத்து கேக்குது பாருங்க, உங்களுக்கு வந்து எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் உங்களால் பண்ண முடியும். ஆர் தேர் எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் இன்ஜுரிஸ் ஆன் மெடிக்கல் கண்டிஷன். ஒரு டாக்டரோ ஒரு பர்சனல் ட்ரெயினரோ இந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக டிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் வந்து சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு.
லோ அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு கரண்ட் ஃபிட்னஸ் லெவலுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சவுத் இந்தியன் ஃபுட் டயட்ரி ப்ரிஃபரன்சஸ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கும் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து அதர் எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது பாருங்க, இப்போ வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. வெயிட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், 30 மினிட்ஸ் வந்து இது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் மாடரேட் இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி, அது வந்து ஒரு பர்சனல் ட்ரெயின் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் வந்து அருமையாக கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு நான் பார்ட் 2 பண்றேன். நீங்க பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து மற்ற லிங்க்ஸ் எல்லாம் விடுறேன். அதாவது வந்து நான் வந்து ஒரு ஹை லெவல்ல தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த லிங்க் எல்லாம் போய் பாருங்க. இன்னும் டீடைல் வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாம் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை கமெண்ட்ல போடுங்க டெஃபினட்டா. நான் உங்களுக்கு இதுக்கு கண்டினியூஷனா பார்ட் 2 பண்றேன். இதுல நிறைய இன்னும் சில ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அப்டோமினல் பெயின் இருக்கு. நீங்க வந்து டாக்டர் கிட்ட போனா எப்படி டயக்னோஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரிக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராம்ப்ட்ஸ் பத்திலாம் நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி வந்து ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல நல்லா டீட்டெயிலா சொல்றேன். டெஃபினட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க புதுசா பார்க்குற வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன் உங்கள. தேங்க் யூ. பாய்.